இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இது வந்து எதுக்காக கூட்டம் போட்ட கூட்டம் தான் ஃபஸ்ட்டு மீடியாவெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது தெரியும் போது கேஜிஎஃப்ல நல்லா பேசினாங்க, சொன்னாங்க. கேஜிஎஃப்ல கட்சிகளுக்கு பிறந்து மைனிங்கில் பப்ளிக் தண்ணி பிடிச்சி இந்த ஊரில் பப்ளிக் லைனுக்கு போயிட்டு வாழ்ந்துவேன். எந்த இடத்துல கீழா இப்போ அவன் யார் பேசாத ஒன்னா சேர்ந்துருக்காரு வந்து கொடுத்தாங்க. நம்ம ஒன்னா சேரணும். நம்ம ஒன்னா சேராத அரசியல் கட்சி மூலியமா பிரிவினை ஆகிடும். மோகன் கிருஷ்ணா வந்த கேசி பண்ணி வந்த கேசி பண்ணி வந்த மோகன் கிருஷ்ணா வந்த ஜோதி பாஸ்கர் இவரு வந்து அப்படின்னு சொல்லி தனித்தனியா இருக்காதீங்க. இந்த கூட்டம் போது கேஜிஎஃப் தந்தாங்க. இந்த கூட்டம் முடிச்சுட்டு வெளியே போகும்போது அவங்க படி அவங்க தூக்கிட்டு போகணும். நம்மளுக்கு நான் சொன்னா கேஜிஎஃப்ல சுமார் 20 வருஷமா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கேஜிஎஃப் கேட்க முடியல. ஆனா அந்த கேஜிஎஃப் ஒன்னா சேர்ந்து நம்மளுக்கு நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்க வேண்டிய ஒரு கமிட்டியை உருவாக்கணும்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் சார் சொன்னாரு. அந்த கமிட்டிக்கு என்னுடைய முழு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னா, இதுல காரணம் என்னன்னா, முன்ன மைன்ஸ் நடக்கும்போது ஒரே பிரச்சனை மைன்ஸ் பிரச்சனைக்காக 84 தர்ணா பண்ணது, ஸ்ட்ரைக் பண்ணது, ஊர்வலம் நடந்தது, சண்டை போட்டது எல்லாமே நடந்துச்சு. ஆனா என்னைக்கு வில்லேஜ் நம்ம கிட்ட சேர்த்துட்டாங்க. அணிலிருந்து கேஜிஎஃப் முனிசிபாலிட்டியில் போற 35 பேர் பேசுறது என்னோட சேர்த்து இல்லையா? அதே போல தாசில்தார் ஆஃபீஸில் போனா நம்மளே ஒரு சின்ன மாசம் பார்க்கறாங்க. கேஜிஎஃப் சிட்டியில் வாங்கணும். அங்க நம்மளுக்கு மரியாதை இல்லை. ஹாஸ்பிட்டல் போனா டாக்டரே இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனா சொல்றாங்க, ஆனா போய் ஜோரா தூக்கிட்டு போன உடனே டாக்டர் எழுதி என்ன மாத்திரை பார்த்தா கோளாறு மரியாதை போயிடாது. அதே எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் கேஜிஎஃப் ஒரு காலத்துல ஆபீசர்ஸ் வேலைக்கு வந்து கேஜிஎஃப் போயிடுவாங்க. ஐயோ கேஜிஎஃப்பா அது நாங்க எப்படி வேலை செய்யுது பயந்து வருவாங்க. இன்னைக்கு இருக்கிற கேஜிஎஃப் இருக்கிற 1-2 லட்சம் பேரும் கோலாறு, முப்பாங்கல், ராய்ச்சூர் இந்த இடத்துல வர நம்ம கையில இருந்து காசு கொடுத்து இதெல்லாம் வாடான்னு சொல்லிட்டு புரட்சி தான் வாழ்க்கையில வெற்றியை வந்து சேரும். அந்த புரட்சியை உருவாக்குறதுக்கு ஜோதி பாசம், மோகன் கிருஷ்ணா, கேசி முரளியோ, ஜெயபாலோ, வல்லல் முச்சாமி எல்லாம் சேர்ந்து வெளியே போய் கட்சி கொடி பிடிக்கலாம். இவ்வளவு கட்சி கொடி வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்கனைசேஷன் உருவாக்கணும் அப்படின்னு என்னுடைய ஆசை. இந்த ஆசையில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா, மோகன் கிருஷ்ணா போறேன் வானா எழுதணும்னு சொன்னேன். ஊருக்கு பிடிச்சிருக்கேன் தெரிஞ்சுக்கினா தான் அவரு இதுக்கு மேல ட்ரை பண்ணலாம் இல்லையா? கேஜிஎஃப் கட்சி வந்துடும். இதான் நான் பண்ணோம். இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கணும். யாரா இருந்தாலும் சரி, எந்த கட்சியை சார்ந்திருந்தாலும் சரி, உங்க கட்சியெல்லாம் தூர வச்சிருந்தோம். எலெக்ஷன் வரும்போது கட்சி பார்த்துக்கணும். அது 365 நாளும் இந்த ஊர் இதெல்லாம் கெட்டது நடந்தது. அது கெட்டதுல போய் அது 10 பேரா வரையா, 100 பேர் வரையா, 1000 பேர் வரையா, 10,000 பேர் வரையா தெரியாது. ஆனா கெட்டது நடக்கிறது நம்ம இருக்கணும் அப்படின்ற உணர்வு தான் இந்த கமிட்டியில் இருக்கணும். வந்த மைண்ட் வச்சுட்டு பேசிட்டு பழைய கதை புது கதைலாம் கிடையாது. அவன் வீட்டை தட்டி விட்ட பிடிச்சிட்டு கட்டும் போது போய் நம்மளால கேட்க முடியல. இது வீடு மைன்ஸ் பக்கத்தில் ஒரு வீடு பொருளுக்கு வழியில அவன் ஒரே ஒரு ஆதரவு கட்சி கட்டப்படும். அத்தை கேட்டு யோகிக்கிறாங்க. கேஸ் சொல்லி மற்ற மற்ற ஆனா நான் கமிட்டி அப்படி இருக்கிறார். அநியாயம் என்ன நடக்குதோ அந்த இடத்துல கமிட்டி இருக்கிற மாதிரி தான்
எங்கெங்க தப்பு நடக்குது அது எம்எல்ஏ நான் காசு வச்சிருக்கிறேன் காசு இல்லாதவன் கவுன்சிலரு எல்லாம் அவங்க தப்பு நடந்தா இருக்கும் நம்ம அது கேட்கும் அவங்களை எதிர்த்து போராட்டம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற கமிட்டி இது இருக்குன்னு சொல்லிட்டு அந்த செங்கோட்டு கேட்கிறேன் 100 பேர் வச்சிருக்கிறதோட 20 பேர் கரெக்டான ஆளை உருவாக்க நம் பின்னால் இந்த தகவலை இருக்குன்னு சொல்லி இந்த கமிட்டிக்கு என்னுடைய ஆதரவு நீங்க ஒரு மெம்பரா பண்ணலாம் சொல்லி இல்ல பின்னால் வச்சாலும் சொல்லி முடிச்சு நன்றி வணக்கம். ஆரம்பிக்கலாங்களா? தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.